அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இப்போ மேஷம் ராசிக்கு விரயச்சனி நடந்துட்டு இருக்கு. இந்த சனி 12ஆம் பாவகத்துல இருக்கு. இந்த சனி 12ஆம் பாவகத்துல இருந்து வக்ரம் பெற்று இருக்கு. அதனால வேலையில அலைச்சல்கள், பயணங்கள், சில பேருக்கு வேலையில மாற்றங்கள், சரியான முயற்சி செய்தும் புதிய வாய்ப்பு கிடைக்காமையும் சில பேருக்கு இருக்கும். திருமணம் போன்ற விஷயத்திலையும் தடைகளும் தாமதங்களும் இருந்துகிட்டு இருக்கும். இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது ஒரு சின்ன பாசிட்டிவ். அதுக்காக முழுவதுமான பாசிட்டிவ் கிடையாது. 12ஆம் பாவகத்துல சனி இருக்கும்போது சில நெகட்டிவும் இருக்கும். அதாவது இந்த நவம்பர் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுது. அதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். அதாவது வேலை விஷயமா இருக்கக்கூடிய முயற்சி சக்சஸ் ஆகும். இந்த வேலையிலேயே ஒரு நெருக்கடியோடு இருக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த இடமாற்ற சிந்தனைன்றது கொஞ்சம் குறையும். அதே போல திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இந்த நவம்பர் மாதத்தோட பிற்பகுதியில அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த சனி கிட்ட இருந்து பெருசா நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப வர்ற பணம் நிறைய கூடுதலாக செலவாகும். அப்படி இல்லைன்னா பணம் வராம தடையா இருக்கும், பற்றாக்குறை இருந்துகிட்டு இருக்கும். அதே போல சில பேர் பாத்தீங்கன்னாக்க புதிய வாய்ப்புக்காக வேற ஒரு இடமாற்றம் மாதத்தோட பிற்பகுதியில போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு இடமாற்றம், சொந்தமா பிசினஸ் பண்ணலான்ற ஐடியா, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறிக்கும். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, தொழில் ஆரம்பிக்கிறது, அது மாதிரியான செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பூர்வீக சொத்து விற்கிறதுக்கான முயற்சிகள் கைகூடும் சில பேருக்கு மாதத்தோட பிற்பகுதியில இருந்து. இது மாதிரி ஒரு சில பாசிட்டிவ், சில நெகட்டிவும் இருக்கு. உடல்நல விஷயத்துல அடிக்கடி தொல்லைகள், அலைச்சல்கள், தேவையில்லாத அலைச்சல், அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். சில பேர் தனிமையாவே இருக்கிற மாதிரி இருக்கும். திருமணம் ஆனவங்களும் தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும், திருமணம் ஆகாதவங்களும் தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். தனிமை இனிமை தருமா அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த சூரியனை எடுத்துக்கிட்டாக, சூரியன் மாதத்தோட முதல் பகுதியில ஏறத்தாழ நவம்பர் 17ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது, தேவையில்லாத கருத்து வேறுபாடு வரும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்க. உறவுகளால குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் சண்டை வரலாம். அப்படி இல்லைனாக்க நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல போய், சிம்பிளான ஒரு வார்த்தை தானன்னு சொல்ல போய் அதையே பெருசா எடுத்துக்கிட்டு வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து பிரச்சனைகள் வரலாம். அல்லது நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள், அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல கூட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அதனால பிரிவுகள் இருக்கலாம். ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு கூட. அதே போலதான் கணவன் மனைவி உறவு நிலையும். சூரியன் 7ஆம் இடத்துல இருந்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரிதான் இருக்கும். கோபம் வரும் வாழ்க்கை துணை ஒரு வகையில. அதை நீங்க என்னதான் சாந்தப்படுத்த முயற்சி பண்ணாலும் முடியாது. சில நேரங்கள்ல அவங்க ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்க பொறுமையா விட்டு கொடுத்து போறதா அந்த நேரத்துல கெட்டிக்காரத்தனம். அதே போல காதல் இருக்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல கவனமா கையாளணும். ஏன்னா ஒரு சின்ன வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா கூட அது காதலை பிரேக் டவுன் பண்ணிடும். ஏதாவது ஒரு வகையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதனால காதல், ரிலேஷன்ஷிப்பு, கணவன் மனைவி உறவு நிலை இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதாவது இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு கலவையான பலன்கள் தான். ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஆவரேஜா இருக்கும். அதுதான் நான் முக்கியமா சொல்றேன். இதுல சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல, வேலை விஷயமா வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், முயற்சிகள்லாம் கைகூடும். சில பண விஷயத்துல கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கும். உங்களுக்கு வர்ற வருமானத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் செலவு பண்ணணும். கடனுடைய அழுத்தங்கள்லாம் உங்களுக்கு இப்ப இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த கடனை தீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொத்து வித்தோ அல்லது நீங்க எதிர்பார்க்கிற கிட்ட இருந்து பணம் வந்தோ அதை தீக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மாதத்தோட இறுதியில ஏற்படும். அதே போல இந்த சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில 8ஆம் இடத்துக்கு வந்துருது. அதாவது நவம்பர் 17ஆம் தேதியில இருந்து 8ஆம் இடத்துல இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் நல்ல பலன் இல்லை. திடீர்னு பயணம், அலைச்சல், திடீர்னு வேலையில விட்டுட்டு வேற இடத்துக்கு போறது, கொஞ்சம் கஷ்டங்கள். 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையிலையும் பாத்தீங்கன்னாக்க வாக்குவாதங்கள் வரும் குடும்பத்துல. பிள்ளைகளால மன வருத்தங்கள் அல்லது பிள்ளைகளுக்கு செலவு பண்ற மாதிரி, பிள்ளைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். குழந்தைகளாக இருக்காங்கன்னா, வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக கொஞ்சம் அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பொதுவாகவே தேவையில்லாத அலைச்சல் வரும்.
தேவையில்லாத அலைச்சல்களை அவாய்ட் பண்றதுதான் நல்லது. 8ல சூரியன் இருந்தாலும் நல்லது இல்லை. அதே போல செவ்வாய் எடுத்துக்கிட்டாக்க ராசியாதிபதி 8ஆம் அதிபதி இந்த மாசம் ஃபுல்லாவே 8ஆம் இடத்துல தான் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 8ல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சில நெகட்டிவா யோசிச்சு செயல்பட்டு அதுல ஏதாவது பாதகத்தை செஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எதுலையுமே பாசிட்டிவா யோசிங்க, பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க. எது நடந்தாலும் கண்டிப்பா நல்லதே நடக்கும். நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் அப்படின்ட்டு நாராயணன் கிட்ட விட்டுருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்க முன்பின் யோசிக்காம அவசரமான முடிவுகளை எடுக்க வைக்கும். திடுதிப்புன்னு ஒரு முடிவு எடுத்து நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்கும். அதனால யோசிச்சு ஒருத்தரோட அட்வைஸ் வாங்கிக்கிட்டு செயல்படுங்க. அதே போல கடன் உங்களுக்கு வரும். மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில திடீர்னு ஒரு பண வரவு வரும். அதாவது நான் சொன்ன மாதிரி யார்ட்டையாவது பணம் கொடுத்து வச்சிருந்தா கூட அது வாங்குறதுக்கான வாய்ப்பு, அல்லது ஒரு பழைய சொத்தை வித்து அதுல கடனை கட்டுறது, அல்லது ஏதோ ஒரு வகையில சீட்டு போட்டிருக்கீங்கன்னா கூட அந்த பணம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சில நன்மைகளையும் கொடுக்கும், திடீர்னு தனவரவையும் கொடுக்கும். அதே போல தொலைதூரத்துல வசிக்கக்கூடியவர்களுக்கு தாய்நாட்டுக்கோ அல்லது சொந்த ஊருக்கோ வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நீண்ட தூர பயணம் கூட சில பேருக்கு அமையும். ஏன்னா சூரியனும் 8ல இருக்கு மாதத்தோட பிற்பகுதியில, செவ்வாய் மாதம் ஃபுல்லாவே 8ல இருக்கும். இந்த இடத்துல புதனும் இருக்கு. புதன் வந்து பாத்தீங்கன்னாக்க நவம்பர் 9ஆம் தேதியே வக்ரம் ஆயிடும். இந்த புதன் 6 குடியவன் வக்ரம் ஆகிறதுனால கடனுடைய அழுத்தம் மாதத்தோட பிற்பகுதியில குறையும். எதிரிகள், எதிர்ப்புகள், வழக்குகள் போன்றவற்றில் இருக்கீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதாவது அப் டு நவம்பர் 26ஆம் தேதி வரை இந்த புதன் வக்கரத்துல இருக்கும். அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இடத்துல ஒரு மிடில் ஆஃப் த மந்த்ல உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது பிற்பகுதியில பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புதன் கொஞ்சம் வக்கரமாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ். மேசராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பாசிட்டிவ், சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சனி கிட்ட இருந்து நிறைய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அதுதான் இங்க முக்கியமா நான் சொல்ல வரேன். அப்போ செவ்வாயும் வந்து ராசியாதிபதி இருந்தாலும் ஆட்சி பெற்று இருந்தாலும் 8ல இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான். உங்களுக்கு நீங்களே பாதகத்தை செஞ்சு கொள்ளாம இருக்கணும், அதுதான் முக்கியம். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், அதை வந்து அவாய்ட் பண்ணும். அதே போல ராகு வந்து உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்திலையும் 5ஆம் பாவகத்துல கேது. இதுல ராகு 11ஆம் பாவகத்துல இருக்கிறது நன்மை. இந்த ராகு 11ஆம் பாவகத்துல இருந்து இந்த மாதத்தோட இறுதியில தான் வந்து சதயம் 4ஆம் பாதத்துக்கு வருது. அந்த வகையில உங்களுக்கு அது வரலும் புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க ராகு 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இறைவனுடைய அருள், அதாவது கடைசி நேரத்துல நீங்க சக்சஸ் ஆவீங்க. ரொம்ப முடியல, யாருமே இல்லை நமக்கு உதவி செய்யறதுக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அவங்கள காப்பாத்துது இல்லையா, அந்த மாதிரி கடைசி நேரத்துல கடவுள் கண்ணை திறந்துட்டாரு அப்படின்ட்டு நீங்க கண்டிப்பா வந்து சந்தோஷப்படக்கூடிய செய்திகளும் வரும், நல்லதும் நடக்கும். சுபகாரிய இல்லத்தில் நடக்கிறதுக்கும் சில பேருக்குலாம் வாய்ப்பு உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல மறுமணத்திற்காக வரன் பார்க்கறவங்களுக்கு மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு வந்து முக்கியமா வக்ரம் ஆகிற வரலும் ஏறத்தால உங்களுக்கு நவம்பர் 11ஆம் தேதி வந்து வக்ரம் ஆகுது. அது வரலும் உங்களுக்கு குரு வந்து 4ஆம் பாவகத்தில் இருக்கும். 4ஆம் பாவகத்துல குரு இருக்கிறது வந்து கலவையான பலன்களை கொடுக்கும். அதாவது இருக்கிற இடத்த குரு கெடுப்பாரு. அந்த வகையில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். அப்பப்போ உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, தாய்வழி உறவுகளோட கருத்து வேறுபாடு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வண்டி வாகனங்கள், வீடு சம்பந்தமான செலவுகள், சில பேருக்கு வீடு மாற்றம், அதன் வகையில செலவுகள், ஆல்ட்ரேஷன் அல்லது வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகள் அது வந்து சுப செலவுகளாக போகும். மேக்சிமம் நீங்க நிறைய சுப செலவு பண்ணும் போது அசுப செலவு வராம இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும் நாம. அதே போல இந்த குரு நவம்பர் 11ஆம் தேதி வக்ரம் ஆயிடும். வக்ரம் ஆனதும் உங்களுக்கு நல்லதுதான். அதாவது இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ப்ரிப்பேர் பண்றீங்க கவர்மெண்ட் வேலைக்குன்னா உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல இந்த 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா, அந்த வகையில தொழில் வந்து பெட்டராகவே இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில. அதில் நவம்பர் 28ஆம் தேதியிலிருந்து இந்த தொழில் ரீதியான இழுபறிகள் போயிடுது. இருந்தாலும் இந்த குரு வக்ரமான பின்னாடியே தொழில புதிய வாய்ப்பு தேடுறவங்களுக்கு, இடமாற்றங்கள் தேடுறவங்களுக்கு இடமாற்றங்கள் அமையும். புதிய வாய்ப்பு தேடக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல இருக்கிற வேலையிலேயே ஒர்க் ப்ரெஷர், டென்ஷனோட இருக்கக்கூடியவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் குறையும். அதனால இந்த காலகட்டம் பாசிட்டிவ் தான். அதே போல மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து சுப செலவுகள் நீங்க நிறைய செய்யும் போது அசுப செலவுகள் குறையும். இதுதான் இந்த மாதம். ஒரு கலவையான மாதம் தான். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வெற்றியும் வரும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம்.
இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டாக, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து சுபகாரியம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்களும் சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை கொஞ்சம் சரியா இருக்காது. இந்த மாதம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே போல இந்த காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் சற்று பிரிந்து இருக்கிறது அல்லது கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் வந்து போகும். அதே போல பணவரவு மாதத்தோட பிற்பகுதியில் எதிர்பார்த்த பணவரவு வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் மூலம் ஆதாயம், சொத்துக்கள் மூலம் பூர்வீக சொத்தால் ஆதாயம் அல்லது பூர்வீக சொத்தை விற்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலம் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு நிலை கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால செலவு, பிள்ளைகளால மன வருத்தமும் இந்த மாதத்தில் இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இருக்கு. அதுல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால செலவுகள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அந்த சுக்கிரனை பத்தி சொல்லல. இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்திலேயே மாதத்தோட முதல் பகுதியில் ஆட்சி பெற்று இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் தான். சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க காத்திருக்காரு. துலாமுல மாதத்தோட பெரும்பாலான நாட்கள் 7ஆம் இடத்துலதான் ஆட்சி பெற்று இருக்கிறார். 2 குடிவன். அதனால எவ்வளவுதான் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வருமானம் வரும். அதனால இந்த மாதத்துல நடை உடை பாவனையை மாத்திக்குவீங்க. ஒரு பிரைட்டாவே செயல்படக்கூடிய சூழ்நிலை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்துல கடனுடைய அழுத்தம் முதல் பகுதியில் இருந்தாலும் பிற்பகுதியில் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சிலருக்கு திடீர்னு வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிலருக்கு உடலான தொந்தரவு ஏற்பட்டு கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படும். அலைச்சல்கள் பயணங்களை தவிர்த்துக்கணும். பணவரவு இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில் வேலை தொடர்பான காரியங்கள் சக்சஸா போகும். மொத்தத்துல இந்த மாதம் ஒரு கலவையான மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்குன்னாக்க, அரசு பணியில இருப்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. எதிர்பார்த்த வருமானம் வரும், கூடுதல் இன்கமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வேலையில ஆரம்பத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், கொஞ்சம் விருப்பம் இல்லாத சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே போல அரசியல்வாதியா இருப்பவர்களுக்கு ஒரு நெருக்கடிகள் இருந்தாலும் பணவரவு இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை விவசாயம் சார்ந்த தொழில், நீர் சம்பந்தமான தொழில், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, வக்கீல், புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள், கன்சல்டேஷன் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மீடியா சார்ந்த துறையில் இருப்பவங்க, இந்த யூடியூப் சேனல்லாம் நடத்துறவங்க, ஃபேஸ்புக் இது மாதிரி ரீல்ஸ் போடுறவங்க, இந்த மாதிரி மீடியா சார்ந்த துறை, சினிமா துறையில் இருப்பவர்கள், இவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம். சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உணவு சார்ந்த துறை, டிராவல்ஸ் இதுவும் நல்லாவே பெஸ்டா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே போல மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் முன்னேற்றங்கள், வருமானங்கள் கூடுதலாகவே கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க, நீங்க முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க. முற்றிலும் உங்களுடைய வினைகள் தீரும். அதுவும் எந்த முருகன் கோயிலுக்கு போலாம்னா திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.